தினமணி நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு எல்லாமே 2 தெரியுது டாக்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி குவாலிஃபயர் 2 ஆட்டத்துல எல்லாமே 2 தடவை நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா டாஸ் போட்டாங்க. முதல் தடவை என்ன குழப்பம் அப்படின்றது தெரியல. இன்னொரு முறை டாஸ் போட்டாங்க. சூரியவன்சி 97 ரன்ல எப்படி அவுட் ஆனாரோ அதே மாதிரி நேத்து திரும்பவும் 96 ரன்னுக்கு ஒரு முறை அவுட் ஆயிருக்கிறாரு. சாய் சுதர்சன் எப்படி பேட்டை விட்டு ஆர்சிபிக்கு எதிராக ஹிட் விக்கெட் ஆனாரோ திரும்பவும் நேத்து ஒரு முறை ஹிட் விக்கெட் ஆனாரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு நம்ம பேசுறதுக்கு. ஸோ ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் நாங்கள் பேச போகிறோம். தமிழ் ஒரு வழியா நேத்து வந்து குவாலிஃபை 2 முடிஞ்சு ஆர்ஆரை வீட்டுக்கு அனுப்பிட்டு இவங்க ஜிடி வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அகமதாபாத்ல. ஸோ இப்போ வந்து நம்ம குவாலிஃபயர் 1ல என்ன நடந்ததோ அதே தான் நடக்க போகுது. ஆனால் அது எங்கே நடக்க போகுது அப்படின்னா அகமதாபாத்ல அதுதான் நடக்க போகுதுன்னா இல்ல நீங்க எதை மீன் பண்ணி அதே தான் நடக்க போகுதுன்னா நாங்க வந்து குஜராத் தோத்துருவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்படிலாம் கிடையாது. வந்து நான் குஜராத் தோற்றாங்கன்னு சொல்லவே இல்லை. நான் வந்து குஜராத்துக்கு அட்வான்டேஜ் அவங்க ஹோம் டர்ஃப்ல நடக்குது அந்த மாதிரி சொன்னீங்களா நீங்க குவாலிஃபயர் 1 அதே தான் நடக்க போகுதுன்னா அங்க என்ன நடந்துச்சு அந்த சீக்வன்ஸ் என்ன வந்து ஆர்சிபிக்கு நிகழ்த்தப்பட்டது அநீதின்னு நான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சா நீங்க ஏத்துப்பீங்களா? ஏன் அநீதின்னு சொல்லுவீங்க? போன முறை யார் கப்பு ஜெயிச்சா? ஆர்சிபி. அப்ப இந்த வருஷம் ஃபைனல் யாரோட ஹோம் டர்ஃப்ல நடக்கணும்? அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? பதில் சொல்லுங்க. பதில் வந்து என்ன? அது எஸ்கேப் பாருங்க. பதில் சொல்லுங்க. எங்க நடக்கணும்? சின்னசாமியில நடக்கும்னு சொல்ல வரீங்க. சரி, ஆனா இப்போ எங்க நடக்குது? அகமதாபாத்ல. அப்ப ஃபைனல் யார் ஆடுறா? அகமதாபாத்ல இப்ப தோத்துனா வெளில தானே போயிருந்திருப்பான். வந்து இப்ப ஃபைனல் யார் ஆடுறா? ஃபைனல்ல இப்ப குஜராத் ஆடுது. அப்ப குஜராத்துக்கு ஃபேவரான நடந்துச்சுனா இல்லையா? அது நேச்சுரலா நடந்தது. இது வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணல. நேச்சுரலா நடந்த விஷயம் தான். வந்து நம்ம கமிங் பேக் டு தி மேட்ச் வரும்போது என்ன நீங்க சொன்ன மாதிரி நீங்க எஸ்கேப் பாருங்க. போன வருஷம் ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு கோப்பையை வாங்கி ஜெயிச்சிருக்கான். அவனுக்கு பெனிஃபிட் பண்ணி தராம போன வருஷம் கோப்பையை வாங்காத ஒருத்தனுக்கு நீங்க பெனிஃபிட் பண்ணி தரீங்க. அப்படிலாம் இல்ல. இந்த குற்றச்சாட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் நோட் பண்ணி தான் இருக்காங்க. நோட் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து நான் சொன்ன கமிங் பேக் டு தி மேட்ச்னு பார்க்கும்போது நீங்க சொன்ன எல்லாமே 2 தெரிஞ்சு கிட்டத்தட்ட நேற்று மேல எல்லாருக்கும் தெரிஞ்சு டாஸ்லேயே வந்து என்னன்னா ஒரு ஹை வோல்டேஜ் மேட்ச்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து டாஸ்ல அந்த தீவிரம் பத்திக்கிச்சு. என்னப்பா டாஸ் போடுறீங்க மேட்ச்ல ஃப்ரீ? எனக்கு அது காதில் வெளில அவர் கேட்டது. நான் எடுத்துட்டு வந்து அது கேமராவில் கூட காட்டலங்க. டாஸ் வந்து எடுத்துட்டு வந்து மறுபடியும் போடுங்கன்றாரு. கேமரா காமிச்சா நீங்க பாத்துறீங்களா? ஆமா. அப்பயும் கமெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா வந்து இவர் ரியான் பராக் கேட்ட ஹெட்ஸ் கேட்டாரு. இவருக்கு டைல்ஸ் தான் விழுந்து குஜராத் தான் சாதகமாக டாஸ் விழுந்திருக்கு. வந்து ஓகே அடுத்த தடவை ஸ்பின் பண்ணும்போது என்ன பண்ணாருன்னா ரியான் பராக் வந்து ஹெட்ஸ் கேட்டு அவருக்கு விழுந்துருச்சு. வந்து அதுக்கப்புறம் சும்மன் கில்லே அதுக்கான டிசப்பாயின்மெண்ட் சொல்லி போனாரு. விட்டு அடிச்சிருப்பாரு சொல்லிட்டாரு. வந்து என்னன்னா வந்து அன்பார்ச்சுனேட்லி ரெஃப்ரி காலையில கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பு போனாரு. அங்க போனா வந்து நிகராட்ட போய் பேசும்போது என்ன வந்து ரொம்ப அனிமேட்டடா பேசிட்டு அந்த அதிருப்தியில இருந்தாரு. இந்த அதிருப்தி வர்றதுக்கு காரணம் என்னன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பேட்டிங் எடுத்துட்டாங்க. வந்து இவங்க போன மேட்ச்ல நல்லா அடி வாங்கிட்டு வந்துட்டாங்க. யாரு? குஜராத் டைட்டன்ஸ். வந்து இவங்க பேட்டிங் எடுத்து ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணி நம்ம வந்து பவுலர்ஸ் வச்சு கட்டுப்படுத்திடுவோம் நினைச்சு ஒரு மைண்ட்ல இருந்திருக்காரு. அவர் பேட்டிங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சான்ஸ் மிஸ் ஆச்சுங்கிறது வந்து அந்த அதிருப்தியை பார்க்க முடிஞ்சு. ஆனா என்னன்னா வந்து அது பெரிய லெவலில் அவங்க பாதிக்கல. அவங்க வின் பண்ணிட்டாங்க. கண்டிஷன்ஸ் தப்பா ரீட் பண்ணிருக்காங்கன்றது இதுல இருந்தே தெரிஞ்சது நமக்கு. கண்டிப்பா. அதனால அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறனால வந்து பெருசா தெரியல. இன்கேஸ் தோத்துட்டாங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கும். ஒரு நேற்று கான்ட்ரவர்சின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருந்துச்சு. நியூஸஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. வந்து இவங்க ஜெயிச்சதுனால அது பெருசா தெரியல. அதுக்கப்புறம் நடந்ததான் வந்து என்னன்னா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சம்பவம் இல்ல சரித்திரம். எஸ். குஜராத்தோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்துறோம் அப்படின்னா பவுலிங் தான். நம்ம பல பேசியிருக்கோம். ஸோ நமக்கு ராஜஸ்தான்ல 2 விஷயம் தான். சூரியவன்சி கையில இருந்து பேட்டை பிடுங்கணும், ஆர்சர் கையில இருந்து பாலை பிடுங்கணும். பிடிச்சிங்கன்னா ஆர்ஆருக்கு வந்து ஃபியூஸ் பிடுங்கின மாதிரி ஆயிரும். அதுல வந்து சூரியவன்சி கிட்ட இருந்து பேட்டை பிடுங்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்ணாங்க. நல்லா பந்து போட்டாங்க. ஒரு மாதிரி இடையில அவங்களால எப்படி சொல்றதுன்னா நேச்சுரலா அவங்களால விளையாட முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்ஆர் வந்து ஒரு மாதிரி பேனிக் பண்றக்கூடிய வகையில பந்து போட்டாங்க. அதுல விளைவா என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஜெய்ஸ்வாலும் அவுட் ஆயிட்டாரு. த்ரூஜரேலும் வந்து பவர் பிளேல அவுட் ஆயிட்டாங்க. என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன், அதாவது ஒருத்தன் ஒரு பெரிய ஆளாக வளர்ந்து வரான்னு வச்சுக்கோங்க, அவனை பயமுறுத்தணும்னா அவனை அடிக்கக்கூடாது. டேரெக்டாக வந்து அவனுக்கு எதிரில் உள்ளவனை வந்து இவனை அடிச்சா இங்கே அடிச்சா அங்கே வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து வைபவ் சூரியவன்சிக்கு வந்து ஒரு பயம் காட்டிட்டாங்க. வந்து மற்ற நாள்லாம் என்னன்னா அவரோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 13 பாலுக்குலாம் 50 நெருங்கிடுவார். நேற்று பார்த்தீங்கன்னா 13 பாலுக்கு 25 ரன் 26 ரன் அப்படின்றாரு. ரீசன் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு விக்கெட் கண் முன்னாடியே வந்து ஜெய்ஸ்வாலை தூக்கிட்டாங்க. வந்து அடுத்த ஓவரில் அடுத்த விக்கெட் வந்து துருஜுரலை தூக்கிட்டாங்க. அப்போ 2 விக்கெட் போகும்போது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் என்னதான் அதிலே விளையாடக்கூடிய இருந்தாலும் அவருக்கும் ப்ரெஷர் வருங்கிறது வந்து அந்த ஒரு ஃபேஸ்லேருந்து பார்க்க முடியும். அடிக்க விடல. நல்ல லென்த்ல பால் அதான் அடிக்க முடியாது. ஒண்ணு இந்த பிரஷர் ஒண்ணு அவருக்கு அடிக்க குஜராத் டைட்டன்ஸ்ல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி சிராஜ்லாம் லிட்டரலா வந்து அவர் கை 2-3 தடவை வந்து இன்ஜுரி அதோட வந்து பந்து போட்டாரு. அதோட வந்து அவ்வளவுதான். அவர் என்ன பண்ணாங்கன்னா
இவனை வீட்டுக்கு அனுப்பணும், இந்த பையனை வந்து அடிக்க ஒரு கேம்ல வந்து கண்ட்ரோல் எடுக்க விட்டுறக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவா நிறைய பிளான் பண்ணி பண்ணாங்க. அப்படி இருந்துமே அவர் அடிச்சிட்டாரு வந்து. ஆனா அது வந்து ஒரு நேச்சுரல். அவங்க பவர் பிளே முடிஞ்சு பாத்தீங்கன்னா 6 ஓவருக்கு 70 ரன் கிட்ட ஏதோ அடிச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பண்ணதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு மூவ் வந்து என்ன ராஜஸ்தான் ராயல்ஸ் பண்ணாங்க. சரி அடுத்து ரியான் பராக் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது ஜடேஜாவை போயிட்டு அப்த ஆர்டர் அனுப்பி நீங்க போங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அதோட நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சு வந்து. ஏன்னா ஜடேஜா இப்படி ஒரு இன்டென்ட்ல விளையாடுவாருன்றது எனக்கு நான் அண்மை ஆண்டுகள் நான் பார்த்ததே இல்லைங்க. நேத்து அப்படி ஒரு இன்டென்ட் வெளிப்படுத்துறாரு. சூப்பரா ரன்டா இருந்து வந்தோடனே வந்து ஒரு பிரஷர்ல பவர் பிளேல ஜாஸ்தியானதுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். வந்தோடனே பவர் பவுண்டரி ஹிட் பண்ணாரு. திடீர்னு பார்த்தா சிக்ஸர் அடிக்கிறாரு. அவர் ஃபினிஷிங்ல மட்டும் அவர் சிக்ஸ் அடிச்சு பார்த்துருக்கோம். வந்து பவர் பிளேல அவர் விளாண்டு இந்த மாதிரி விளாண்டு பார்த்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்க அவர் அனுப்புனதுக்கான சூரியவன்சி இருக்காரு, அவருக்கு நீ ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுங்க, அவர் அரெஸ்ட் பண்ணணும்ன்றது அவங்க கண்டிப்பா வந்து அது உண்மையிலேயே வந்து அவருக்கு அந்த டீம் கை கொடுச்சு. ஏன்னா அது வரைக்கும் கொஞ்சம் வந்து கலவரமா தென்பட்ட அந்த சூரியவன்சி என்னன்னா அவர் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் விளையாட ஆரம்பிச்சு ரன்ஸ் வர ஆரம்பிச்சு. ஸோ 2 விஷயம் தான் நடந்தது. இதுல பவர் பிளேல சிராஜும் ரபாடாவும் டிக்டேட் பண்ணாங்க இந்த கேம் எப்படி போகணும் அப்படின்னு. அவங்க 2 பேரும் டிக்டேட் பண்ணபடி நடந்துச்சு. இருந்தாலும் அங்கும் இங்கும் சில ரன்கள் போச்சு. அதுக்கப்புறமா இவங்க ஜடேஜாவை அனுப்பிச்ச மூலமா வந்து ஆர்ஆர் வந்து அவங்க வந்து கேமை வேற ஒரு பக்கம் டிக்டேட் பண்ணி கொண்டு போகலான்னு பார்த்தாங்க. துரதிருஷ்டவசமா என்ன ஆகி போச்சுன்னா ஜடேஜாவுக்கு அந்த எல்போ இன்ஜுரி அவருக்கு வலி திருப்பி வர ஆரம்பிச்சு அவரால் கண்டினியூ பண்ண முடியல. இன்கேஸ் அவர் இருந்திருந்தாரு அது கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா வந்து கொண்டு போயிருப்பாரு. கண்டிப்பா அவர் அடிச்சு அதிரடி அடிச்சு கொண்டு போறாரோ இல்லையோ அவரோட அந்த அந்த பின்னாடி இன்னும் ரியான் பராக் வராங்க, ஃபெரேரா வராங்க அப்படின்றப்ப அவங்க டிலே பண்ண என்ன ஆகும்னா ஆர்ஆருக்கு அது அட்வான்டேஜ். அது கொஞ்சம் கண்டிப்பா அவரோட பிரசன்ஸ் என்ன பண்ணியிருந்திருக்கும்னா சூரியவன்சி வந்து இன்னும் வந்து அதிரடியா விளையாட வந்துருக்குன்னா அவங்க விக்கெட் இப்போ ரியான் பராக் வந்து இப்போ விக்கெட் ஆனார்ல அதே மாதிரி ஜடேஜா முன்னாடி ரியான் பராக் வந்து விக்கெட் ஆயிருந்தாருன்னா என்ன ஆயிருக்குன்னா சூரியவன்சிக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அழுத்தம் ஏற்பட்டிருக்கும். அவர் என்னன்னா கண் முன்னாடி இவ்வளவு விக்கெட் சரிஞ்சிட்டே போகுதுங்கிறது அவங்க நல்லா போடுறாங்க, கண்முடி விக்கெட்ஸ் லாஸ் ஆகிட்டே இருக்குங்கும் போது என்னதான் அதிரடியா விளையாட பேட்ஸ்மேனாக இருந்தாலும் டோர்னமெண்ட்ஸ்லாம் நல்லா விளையாண்டாலுமே உங்களுக்கு ப்ரெஷருங்கிறது வந்துடும். அதை வந்து பார்க்க முடிஞ்சது. அதை அரெஸ்ட் பண்றதுல ஜடேஜா நல்லா ஹெல்ப் பண்ணாரு. திரும்பி கேப்டன் ரியான் பராக் நல்லா தான் ஆரம்பிச்சாரு. ரியான் பராக் எனக்கு உடன்பாடே இல்லைங்க. அவர் வந்து அந்த பக்கம் சூரியவன்சி இருக்கும்போது வந்து இதுக்கு நீங்க நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிச்சு, ரஷீத் கானுக்கு எதிராக ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் எதுக்கு அவ்வளவு அக்ரெசிவ் ஆகணும்ன்றது எனக்கு புரியவே இல்லை. அது சேம் சூரியவன்சி இருக்கிறாருல்ல அவர்கிட்ட நீங்க கொடுக்க உங்களுக்கு தேவையான ரன் ஓரளவுக்கு நீங்க இந்த இடத்துல கொடுத்துட்டீங்க. அந்த இடத்துல சூரியவன்சிட்ட கொடுங்க. இங்கதான் எனக்கு என்ன டவுட் வந்து வச்சுக்கோங்க, இதை பண்ண முடியாதுதான் நீ வந்து என்னன்னா வந்து ஜடேஜா முன்னாடி அனுப்புனீங்க விக்கெட் சர்ச் பண்ண. திரும்பி அந்த தப்பை பண்ணிட்டு மறுபடியும் அவர் விக்கெட் லூஸ் பண்ணி போறது என்னன்னா வந்து தனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு கேமை லாஸ் பண்ற மாதிரி அப்படி ஆனிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆர்ச்சரை வந்து போன கேம் நல்லா யூஸ் பண்ணாங்க, மும்பைட்ட வந்து நல்லா விளையாண்டதுனால அவர் அப் த ஆர்டர் அனுப்பி விட்டாங்க. ஆனா என்ன இந்த வாட்டி அவரோட பலன் அளிக்கல. ஒரு சிக்ஸர் மட்டும் ஃபெயிலியர், ஆர்ச்சரும் ஃபெயிலியர். ஆனா நம்ம ஜிடி இருந்து கிரெடிட் செய்யக்கூடாது, நல்லா பந்து போட்டாங்க. அவங்க பவுலிங் 3 பேர் நல்லா போட்டாங்க. சிராஜ், ரபாடாவும் நல்லா போட்டாரு. ஜேசன் ஹோல்டர் ரொம்ப முக்கியமான ரோல், சூப்பர் பவுலிங் வந்து வேற லெவல் போட்டாரு. ஜேசன் ஹோல்டர் நம்ம ஸ்கிப் பண்ணவே கண்டிப்பா வந்து 2 விக்கெட் எடுத்துறாரு. அவருக்கு இந்த ஐபிஎல் இது வரைக்கும் விளையாண்ட ஐபிஎல் தான் எனக்கு தெரிஞ்சு அவருக்கான பெஸ்ட் ஐபிஎல். இன்னொன்னு நேத்து பாத்தீங்கன்னா வச்சுங்க ஒரு நல்ல பவுலிங் போற டீம் குஜராத் டைட்டன்ஸ். அவங்கள்ட்ட எல்லாருமே 40 41 எக்ஸ்பென்சிவா போயிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் முதல் கொண்டு அவ்வளவு ரன்ஸ் போயிருக்காங்க. ஒரே ஒரு பவுலர் நல்லா பந்து போட்டு 2 விக்கெட் எடுத்துக்காரு. ரன்ஸ் வந்து ஒரு 27 28 தான் கொடுத்தாரு. 27 ரன் கொடுத்தாரு. வந்து 2 விக்கெட் எடுத்துக்காருன்னா அவர் தான் வந்து அவர் கண்டெயின் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் மிடில்ல வந்து அவர் கேம் அப்படி ஸ்டீல் பண்ணிட்டாரு. கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வந்து எங்க போக வேண்டியதுன்னா வந்து 250 260 நான் நார்மலா வந்து கேம் நடந்துச்சுன்னா 260 ரன்ஸ்லாம் கிராஸ் பண்ணியிருக்கணும். வந்து அவங்க ஜிடி என்ன நினைச்சிருப்பாங்கன்னா ஒரு 200 கட்டுப்படுத்தணும், இல்லை 220 இடையில அந்த மேட்ச் போகும்போது கமெண்டேட்டர்ஸ் வந்து பேசுவாங்க அந்த கோச்சஸ்ட்ட. அவங்க பேசும்போது மேத்யூ ஹேடன் பேட்டிங் கோச்ல பேசிட்டு இருந்தாங்க குஜராத் டைட்டன்ஸோட. என்ன ஸ்கோர் எதிர்பார்க்கும்போது அவர் சொல்லிட்டு இருப்பாரு வந்து 200 அந்த மாதிரிலாம் சொல்லி 200 220 இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கணிச்சது என்னன்னா 220 இருந்தால் தான் இவங்களால சேஸ் பண்ண கரெக்டாக இருக்கும் குஜராத் டைட்டன்ஸ், இல்லைன்னா ரொம்ப மேட்ச் கைவிட்டு போயிடும் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த 180 வந்து அந்த இதோட ஸ்கோர் ஸ்டாப் ஆயிருக்கணும். அங்கதான் என்ன பண்ணிட்டாருன்னா வந்து இந்த ரஷீத் கானை இடையிலேயே கொடுத்து அவர் ஓவர் முடிச்சு விட்டுருக்கலாம், இல்ல சாய் கிஷோரை உள்ளுக்குள்ள கொண்டு வந்தீங்க வந்து அவருக்கு பேட்டருங்க சாய் கிஷோர். எஸ் அவர் உள்ள அதாவது என்ன அவர் ஓவர் இருக்கு, நல்ல ஓவர் நல்லா போடுவார்ல, அவரை கொடுத்து முடிச்சு விட்டுருக்கலாம். அதை பண்ணாம கடைசி ஓவர் என்னதான் ரஷீத் கான் ரொம்ப நல்ல பவுலராக இருந்தாலும் இந்த மேட்ச்ல அடி வாங்கிச்சு. மொதல் ஓவர்லேயே அவர் போட்ட ஓவர்லேயே என்னன்னா வந்து 17 ரன் அடிச்சிட்டாங்க. வந்து 17 ரன் நம்ம அடிச்சு ரொம்ப ஹையஸ்ட் எக்ஸ்பென்சிவாக போயிட்டாரு. அப்போ அவரை வச்சு 20th ஓவர் முடிக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் தெரியல. அது டோனோவன் ஃபெரேரா என்னன்னா வந்து நீ போடுறியா 28 ரன் ஒருவேளை தோத்துருந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு காஸ்ட்லி அமைஞ்சிருக்கும். ஸோ இங்கே மிஸ்டேக் வந்து நான் எந்த இடத்துல நடந்ததுன்னு பார்க்குறேன் அப்படின்னா ஜடேஜா இன்ஜுரின்னு போயிட்டாரு. திரும்பவும் இன்ஜூரியான ஜடேஜா எதுக்கு உள்ள வந்தார் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ஃபெரேராவே முன்னாடி இறக்கி இருந்திருக்கலாம். ஸோ அவருக்கு இன்னும் கிரீஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ரன் வந்திருக்கும். ஏன்னா ஜடேஜா இன்ஜூரி இருந்தனால அவரால் முன்னாடி எந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் இன்டென்ட்டோட ஆடினாரோ அதை அவரால் கேரி பண்ண முடியலை. ஸோ அதனால கொஞ்சம் ரன் கம்மியாக வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ நம்ம சூரியவன்சி நம்ம
அதுக்கப்புறம் ஒரு கேமை பிக் பண்ணி நல்லா விளையாடு. 31 பால்ல வந்து ஹாஃப் செஞ்சுரி அவரோட ஸ்லோவஸ்ட் தான். 31 பால் ஸ்லோவஸ்ட் அப்படின்றாங்க. நம்ம அதுக்கப்புறம் அவர் வந்து 13 பால்ல அடிச்சு பார்த்திருப்போம், 14 பால்ல 15 பால் இது மாதிரிலாம் வந்து அடிக்கக்கூடிய ஒரு கேப்பபிள் பிளேயர் வந்து இவ்வளவு தூரம் ஸ்லோ ஆனது காரணமே வந்து ஜிடியோட அந்த பவுலிங் கிரெடிட்ஸ் பிளஸ் வந்து அவருக்கு கொஞ்சம் பிரஷர் நேற்று வந்து கிரீப் ஆனிச்சு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சு. ஆனா அந்த செகண்ட் ஹாஃப் அவர் விளையாண்ட அந்த ரன்ஸ் அடிச்சிருந்தாரு அப்பெல்லாம் வந்து அவர் நேச்சுரல் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஓரளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோ விளையாண்டு ஷார்ட்ஸ்லாம் அடிச்சாரு. ஆனா இன்னும் அவர் என்ன ஒரு விஷயத்த வந்து அவர் யங்ஸ்டர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் எங்க ப்ரூவ் ஆகுதுன்னா கடைசி அந்த 3 ஓவர் மிச்சம் இருக்கு. நீங்கள் அடிச்சுன்னா உங்களுக்கு செஞ்சுரியும் கிடச்சிருந்துருக்கும். வந்து போன மேட்ச் அப்படி மிஸ் பண்ணீங்க. ஒரு இந்தியன் ரெக்கார்டுக்காக சொல்ல ஒரு உங்களுக்கு செஞ்சுரியும் கிடச்சிருந்துருக்கும். அதே மாதிரி என்னன்னா 3 ஓவர் இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஸ்கோர்ஸ் எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம். டீம் ஸ்கோரை வந்து ஒரு 230 240 மேலே கொண்டு போயிருக்கலாம். அந்த இடத்துல அவசரப்பட்டு பால் நல்லா தான் பவுன்சர் உங்களுக்கு தான் பவுன்சர் ஒரு ட்ரிக்கியாக யூஸ் பண்ணுறாங்கல்ல அந்த பாலை வந்து அவ்வளோ டென்னிஸ் ஷாட் மாதிரி அவ்வளோ எம்பி அடிக்கணும்னு அவசியமே இல்லை. வந்து அதுக்கு தான் அவுட் ஆகிட்டு போகும்போது அந்த கேப்டன் ரியான் பராக் வந்து அவுட் வந்து ரொம்ப ஆவேசமாக ஆக்ரோஷமாக பேசிட்டு பாரு ஏன்டா அப்படி பண்ணி அவுட் ஆகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுப்பார். 2 வாட்டி செஞ்சுரி மிஸ். டீமுக்கு முக்கியமான டைமில் வந்து என்னன்னா செஞ்சுரிங்கிறது தனிப்பட்ட நபரை தனியாக தாண்டி டீமுக்கு வந்து ஒரு 240 250 நேற்றுக்கு வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வந்து அந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சுங்கிறது வந்து அவருக்கு தான் இருந்திருக்கும். மற்றபடி அந்த சில நேரங்களில் அந்த டைம் பொறுத்து விளாண்டாருனா ரெஸ்பான்சிபிளாக விளாண்டாருனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி அவர் நல்லா சூப்பராக விளாண்டாரு. நான் ஆர்ஆர் எங்கே மிஸ் பண்ணாங்க இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரைக்கும் ஆர்ஆர் எங்கே மிஸ் பண்ணாங்க ஜிடி எங்கே மிஸ் பண்ணாங்கன்னு சின்னதாக ஒரு சமரைஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடுத்து ஜிடி போகலாம். ஸோ ஆர்ஆர் என்ன பண்ணாங்க அப்படின்னா சூரியவன்ஷி பெரிய ஒரு ட்ரம் கார்டு. ஸோ அவரை வச்சு விளையாடாம அவரை சுற்றி விளையாட ட்ரை பண்ணி தோத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து சூரியவன்ஷிக்கு ஒரு தேவையில்லாத அடிஷனல் ப்ரெஷர் பேர்டன் வந்துருச்சு. மற்றவங்களும் எதுக்கு அந்த நேரத்தில் அக்ரெசிவாக ஆடணும்னு தெரியல. அப்பப்போ பவுண்டரி 6 அடிச்சிருந்தாலே போதும். ஆனால் அவங்க தேவையில்லாத ஷாட்ஸ்லாம் ஆட முயற்சி பண்ணி அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல மிஸ் பண்ணது. ரெண்டாவது திரும்பவும் எங்க மிஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜடேஜாவை திருப்பியும் இன்ஜுரி ஆகி வெளில போயிட்டு திருப்பியும் உள்ள வந்தது வந்து டிலே ஆயிடுச்சு ஃபெரேராவை. அந்த இடத்துல 2வது தடவை மிஸ் பண்ணாங்க. ஸோ இதனால அவங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சூரியவன்ஷி அவ்வளோ பெரிய இன்னிங்ஸ் ஆடினாலுமே கூட கிட்டத்தட்ட அவங்க 190க்குள்ள அவங்க வந்து முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனால் அந்த இடத்துல ஜிடி எங்க ட்ரிக் மிஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பவுலரை வந்து அவங்க கடைசிக்கு எங்கே யூஸ் பண்ணே தெரியாமல் மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சாய் கிஷோர் நல்லா வந்து வீச்சாளர் தான். அவர் ஏன் இப்படி ஓப்பனிங் பேட்டர் மாதிரி ட்ரீட் பண்ணி அவருக்கு பாலே கொடுக்காம வச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அவர்கிட்ட எங்கேயாவது முன்னாடி தள்ளி இருந்திருக்கலாம். மேபி அவங்க சூரியவன்ஷி ஜடேஜா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சாய் கிஷோர் கொஞ்சம் நல்லாவே போட்டிருப்பார் அப்படின்னு நான் நம்புறேன் நான். ஸோ அந்த ட்ரிக்கை மிஸ் பண்ணனால தான் வந்து 20th ஓவர் அவங்களால ரஷித் கானுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஸோ அது வந்து கேமை இந்த இடத்துல மாற்றிருச்சு. அவங்களுக்கு 214 போயிடுச்சு. 214 ஓரளவுக்கு காம்படிட்டிவ் தான். ஸோ சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் தான் வந்து ஒரே ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்துருந்து நீங்கள் சொன்ன சாய் கிஷோர் சொன்ன மாதிரி நம்ம இந்த வாஷிங்டன் சுந்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அருமையாக விஷயம் இருந்து அவர் கொடுத்திருந்தாலுமே கூட வந்து அவர் இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக போயிருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது மேபி. ஸோ இந்த இன்னிங்ஸில் வந்து கில்லும் வந்து அப்புறம் சாய் சுதர்ஷனும் வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட்டே கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஆர்ச்சரை வந்து ஒரு மாதிரி ஷார்ட் ஆஃப் லென்த் மாதிரி பால் போடுவார். கொஞ்சம் ஷார்ட் லென்த்து அதை வந்து அழகாக கட் அடிச்சு பாயிண்ட்ல ஒரு பவுண்டரி எடுத்துருவாரு. ஸோ ஆர்ச்சர் கையிலேருந்து பால் அப்படின்னா ஜிடி கையில் கேம் அப்படின்றது ஆர்ச்சர் கையிலேருந்து இந்த பாலை பிடிக்கிட்டாங்க. ஏங்க ஜிடிஏ இந்த டோர்னமெண்ட்டில் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி சீசன் இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள சீசன் பார்த்து எல்லாருக்கும் அவனோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நல்லா தெரியும். அவனோட வீக்னஸ் என்னன்னு நல்லா தெரியும். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக நீ வாட்ச் பண்ணி தான் தெரியும். அவனோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் விக்கெட் அந்த டாப் ஆர்டர் தான் ரொம்ப ரொம்ப குரூஷியல்னு சொல்லிட்டு அவன் நிற்க விட்டிங்கன்னா மேட்ச் முடிஞ்சுன்னு இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. நிற்க மட்டும் இல்லை மொதல் ஓவர்லேயே 19 ரன். 2வது ஒரு பர்கர் ஆரம்பிக்கிறாரு வைடில் 4. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட மொதல் ஓவர்ல 24 ரன். உங்க ரெக்வயர் ரன் ரேட் வந்து 11 தான். இதை வந்து சாய் சுதர்ஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. 11 கூட இல்லை 10. எஸ் சாய் சுதர்ஷன் இதை மென்ஷன் பண்ணியிருந்தார். நீங்கள் சொன்ன மொதல் ஓவரில் நாங்கள் மொதல் ஓவர்லேயே ஒரு இன்டென்ட்டை காட்டிட்டோம்னாலே எங்களுக்கு வந்து அந்த ஒரு பேஸ் அமைஞ்சிரும். எங்களோட அந்த பார்ட்னர்ஷிப்போட ரகசியம் அதான் சொல்லியிருப்பாரு. அவங்க பார்ட்னர்ஷிப் வந்து இப்போ மட்டும் ஐபிஎல் லிஸ்ட்டில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்போவாக இருந்துட்டு இருக்கு. அவங்க நிறைய ஸ்கோர் பண்ணிருக்காங்க. நேற்று என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசும்போது அவன் டாப் ஆர்டர் நிக்க விட்டுனா மேட்ச் முடிச்சுறாங்க. நீங்க டாப் ஆர்டர் விக்கெட்லாம் தூக்கிட்டீங்கன்னா அவன் மேட்ச் வந்து உங்க கையில அப்படி சொல்லிட்டாங்க. மேட்ச் உங்க கையில தூக்குது யாருக்கு ஆர்ச்சர் ஒரு ஆள் மட்டும் தான் இருக்காரு. ஒரு ஆளை மட்டும் நீங்க நம்பி டோர்னமெண்ட் போனா என்ன நடக்குமோ அதான் நேத்து நடந்தது. அவரால முடிஞ்சதெல்லாம் போன மேட்சஸ் எல்லாம் பண்ணாரு. நீங்க அது வேற ஏதாவது பவுலிங் ஆர்ச்சர் மேல குறை இல்ல. இல்ல புரியுது மேல தான் குறாங்க. ஆமா அந்த டீம் என்ன பண்ணிருக்குன்னா நீங்க அந்த டைம்ல வந்து ஒரு பிரிஜேஷ் சர்மாவல வேற ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணி கொண்டு வந்து விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணிருக்கோம். ஆனா அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் நான் விக்கெட் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி தான் விளையாண்டாங்க. ஒவ்வொரு சாய் சுதர்ஷன் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருங்க. கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு ஃபெரேரா. அது வந்து நான் சொல்ல பார்க்கறது வந்து கில் சைட்லேருந்து நான் சொல்ல வந்தேன். ஏன்னா கில் வந்து அவர் விளையாண்ட ஒவ்வொரு ஷாட்ஸும் பார்க்கும்போது என்னன்னா வந்து ஏன்னா ஃபீல்டிங் நிற்க வைக்கிறீங்களா இல்லையா உண்மையிலே ஃபீல்டர்ஸ் இருக்காங்களா அந்த கிரவுண்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது அவ்வளோ 2 பேருமே அப்படிதான் விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பேசிட்டு இருப்பாங்க நல்ல மச்சான் நீ அந்த கேப்பை மறட்ட மச்சான் அங்க அடி ஆமா இல்ல இந்த அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சிடாங்க. அடிக்கிறாங்க ஒவ்வொரு ஷாட் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் எடுத்து ஊற்றிக்கிற மாதிரி கில் விளையாடுறாரு. அது என்ன சும்மா அதிரடியாக அடிக்கிறது மட்டும் இல்லை கிளாஸாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஷாட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல்டர்ஸ் அங்கே எங்கேயோ நின்று இருப்பாங்க பந்து போயிட்டே இருக்கும். வந்து அப்படியே அந்த ஆக்சிலேட் பண்ணி அந்த ஒரு ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 15 ஃபோர்ஸ் நம்ம அடிச்சு பாரு அந்த அளவுக்கு வந்து சூப்பராக விளையாடுறது அவர் தான். ஸோ அவங்க ஒன்ஸ் அந்த எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னா அந்த
கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணுன்றதெல்லாம் கரெக்டாக பண்ணாங்க. சாய் சுதர்ஷனோட வாய்ப்பு அவங்க தவற விட்டோனே வந்து கொஞ்சம் ஆர்ஆர் கொஞ்சம் லெட் டவுன் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்னென்னோ பந்து வீச்சாளர்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் அதுலேயுமே நிறைய மாற்று கருத்துலாம் இருக்கு. கொஞ்சம் பவுலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம். ஆர்ச்சர் அதுக்கப்புறம் திருப்பி மேட்சே செத்து போச்சு. செத்து போனதுக்கப்புறம் ஆர்ச்சர் 2 ஓவர் போடுறாரு. அட்லீஸ்ட் ஒரு ஓவராக ஆர்ச்சர் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் அதில் சொதப்பினாங்க. எனக்கு சுமன் கில் என்ன பிடிச்சது அப்படின்னா அவங்க 2 பேர்த்துடைய பார்ட்னர்ஷிப் 100 வர வரைக்கும் ஒரு வே ஆஃப் ஸ்பீட்ல ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அவர் ஆக்சிலேட்டர் மேல காலை வச்சாரு பாருங்க சுமன் கில், பயங்கரமான ஆட்டம். அந்த இடத்துல அவர் பிக்கப் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த கேம் வந்து டார்கெட் வந்து 250 வந்துருச்சு. ஒரு விக்கெட் எங்கேயாவது போனா ஏன்னா இவங்க அவங்க ரிக்வயர்ட் ரேட்ல தான் வந்தாங்க. ரிக்வயர்ட் ரேட்டுக்கு அஹெடா போனதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாப்ல. 100 வரைக்கும் விக்கெட் போக கூடாதுங்கிறதுல கான்சியஸா இருந்தாரு. 100க்கு அப்புறம் கேமை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் ரொம்ப வந்து கான்சியஸ் ஆயிட்டாரு. ஏன்னா இதுக்கப்புறம் விக்கெட் போனாலும் அவங்களுக்கு ட்ரபிள் வந்து ஏன் அவங்க டாப் ஆர்டர் எங்க உடஞ்சாலுமே அவங்களுக்கு ட்ரபிள் ஆயிருங்கிறது தெரிஞ்சதுனால அதுக்கப்புறம் அடிக்கிற ஒவ்வொரு பாலும் 4 ஒவ்வொரு ஓவர்ஸ்லயும் பவுன்ஸ் வந்துட்டு இருக்கு. சாய் சுதர்ஷனும் இடையில வந்து அவரும் பவுன்ஸ் அடிச்சுட்டே இருக்காரு. 50 அடிச்சிட்டாரு. நல்லா அடிச்சுட்டு போன மேட்ச் மாதிரி தான் அதே மாதிரி அடிச்சாரு. பால் 4 போச்சு, ஆனா பேட் ஸ்டம்ப் போயிடுச்சு. இந்த முறை என்ன ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா இந்த முறையும் பால் 4 போயிடுச்சு. பேட் வந்து பவுன்ஸ் ஆகாம டைரக்டா போய் ஏங்க வேணுக்கு நாங்க போடுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்துட்டு அவர் தலையில கைக்கிறாரு. எப்ப இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்ண நீ வந்து கிரிப்பா சுப்மன் கில்லோட ரியாக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்ன வெளிப்படுத்துச்சு அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா. அவுட் ஆனோடனே அடா பாவி திரும்பவும் பேட்டை விட்டு இல்ல அது கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட கேம் ஜெயிக்கிற கையில வந்துருச்சு. வந்து அப்படி இருந்துமே சுப்மன் கில் அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னா அவர் எந்த அளவுக்கு அவரோட விக்கெட் வந்து அப்படிங்கிறது எனக்கு அது இது ஒரு மாதிரி பாக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் புரிஞ்சு. ஈவன் வந்து அந்த கிரௌடா இருக்கட்டும், டக் அவுட்ல உட்காந்துருக்கட்டும், சாய் சுதர்ஷன் விக்கெட்டுக்கு யாருமே வந்து எல்லாமே நம்ப முடியல. எல்லாமே டிஸ்பிலீஃப். கூடிய சீக்கிரத்துல எனக்கு தெரிஞ்சு ஏதாவது க்ளூ கம் விளம்பரத்துக்கு வந்து சாய் சுதர்ஷனோட விஷயல போட்டு பயன்படுத்திடுவாங்க. இது தெரிஞ்சு எனக்கு வந்து நேத்துல இருந்து மீம்ஸ் நிறைய சுத்திட்டு இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா கையை வந்து பேட்ல டேப் போட்டு ஒட்டுற மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் மீம்ஸ் பண்றாங்க. மீன் பிடிக்கிறதுக்குலாம் க்ளூ விளம்பரம் ஒன்று தெரியுமா, அந்த மாதிரி ஏதோ க்ளூ விளம்பரத்தை கண்டிப்பா சாய் சுதர்ஷன் விஷயல பயன்படுத்துவாங்க. கண்டிப்பா பயன்படுத்துவாங்க. இதை நீங்க போஸ்ட் மேட்ச் சொல்லும்போது இவர்கிட்ட கேட்டிருப்பாங்க யாருன்னா வந்து சுப்மன் கில்ல என்ன இப்படி அவுட் ஆயிட்டாரு, அப்படி அவுட் ஆட்டும் போது நீ என்ன நினைக்கிறீங்க கேட்கும்போது அவர் சொல்லுவாரு நான் அகமதாபாத்ல வந்து மேட்ச் போகும்போது அவர் டேப் வச்சு கையில கட்டியா கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியா சொல்லி இருந்திருப்பாரு. சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பேட்ஸ்மேன் இன்டர்நேஷனல் ஸ்டேஜ் விளையாடும் போது குரூஷியலான கேம்ஸ்ல வேற ஏதாவது ஷார்ட்ஸ் விளையாண்டு நீங்க விக்கெட் இழந்த பரவாயில்ல, இந்த மாதிரி விக்கெட்ஸ் இழக்க கூடாது. அது சீப்பா விக்கெட்ஸ் இழந்தீங்கன்னா அடுத்த மேட்ச் அவர் என்ன பண்றாரு கண்டிப்பா பார்க்கலாம். ரிஸ்க் யூஸ் பண்றதுனா அது சிக்கல். ஏன்னா அநியாயத்துக்கு ரிஸ்க் யூஸ் பண்றாருனால பால் ஒரு ஃபேஸ்ல வருது. சோ அப்ப என்ன ஆகும்னா கண்டிப்பா தான் செய்யும். அது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பண்றாங்கன்றத பார்ப்போம். ஏன்னா அவங்க மேக்ஸிமம் மேட்சை முடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்ததுனால அந்த விக்கெட் வந்து அவங்களுக்கு பெருசா ப்ரெஷர் ஆகல. வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்லர் வந்து ரொம்ப அவசரப்படல. அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். பட்லர் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாரு. வாஷிங்டன் கொஞ்சம் ஃபாஸ்டா முடிக்க பார்த்தாரு. பட் விக்கெட் வந்துச்சு. பட் தெவாட்டியா வந்து முடிச்சுட்டு போயிட்டாரு. சுபன் கில்லே இருந்து முடிச்சிருக்க வேண்டியது செஞ்சுரி போட்டு. பட் ஆனா அது அந்த பால் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஏன்னா குஜராத் வந்து இன்னும் முன்னாடியே முடிச்சிருப்பாங்க. ஸோ நல்ல செஞ்சுரி சுப்மன் கில்லுக்கு. அதுலயுமே நிறைய ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. பிளே ஆஃப்ல செஞ்சுரி போட்ட கேப்டன் அப்படின்ற பிளே ஆஃப்ல செஞ்சுரி போட்ட கேப்டன், பிளே ஆஃப்ல 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா வந்து பிளே ஆஃப்ஸ்ல செஸ் செய்யப்பட்ட வந்து அதிகபட்ச ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு இது மாதிரி நிறைய சாதனைகளும் படைச்சிருக்காங்க. ஜிடி வந்து நிறைய கான்ஃபிடன்ஸோட தான் வந்து இப்ப அகமதாபாத்துக்கு போக போறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ நேற்றைய ஆட்டத்தில் தோத்ததுக்கு ஆர்ஆர் செய்த தவறுகள் தான் வந்து முக்கிய காரணம். ஜிடியும் ஒரு சில தவறுகள் செஞ்சாங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி குட்டி தவறுகள் செஞ்சனால குஜராத் வந்து ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. ஆர்ஆர் மாட்டிக்கிட்டாங்க. ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லி தவறுகள் சொன்னீங்கல்ல, வந்து ஒரு கேப்டன் எப்பொழுதுமே வந்து பிளேயர்ஸ் பிரஷர் ஆகலாம். வந்து கேப்டன் பிரஷர் ஆகக்கூடாது. ரியான் பராக் வந்து பவுண்டரி விட்டா திட்டுறாரு. சம்பந்தம் இல்லாம அவ்வளோ அவர் வந்து ஒரு யங் கேப்டன் ஜெயிக்கும் போது ஒண்ணுமே தெரியல. தோக்கும் போது அவங்க எவ்வளவு பிரஷர் ஆளாவாங்க. விக்கெட்ஸ் அவங்க சுதர்சனையும் கில்லையும் பிரிக்க முடியலங்கிறதுல வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரஷர் ஆனா பார்க்க முடிஞ்சு. ஒரு 4 பண்ணா திட்டுறாரு ஒரு இடத்துல. அவனே வந்து யாரு சுப்மன் கில்லே வந்து கேப்ல அடிச்சிட்டு இருக்காரு. பால் போகுது. அதை எப்படி தடுக்க முடியும்? அந்த இடத்துல ஏன் இங்கே வைக்கலாம் அங்கே வைக்கலாம்னு சொல்லிட்டு லிட்டரலா வந்து அவங்க என்ன எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க. அதை வந்து அவங்க ஃபேஸ் பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் பாடி லாங்குவேஜ் என்னன்னா வந்து தோத்துட்டோம் மேட்ச் முடிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. வந்து அந்த ரியான் பராக் வந்து மாத்திக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு அட்வைஸ் தான், நெக்ஸ்ட் டைம் வந்து டீம் கொஞ்சம் செட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. பேட்டிங்ல சூரியவன்ஷி இல்லை அப்படின்னா, பவுலிங்ல ஆர்ச்சர் இல்லை அப்படின்னா தோத்துருவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஜெயிக்கிறாங்க. நம்ம அதை வந்து போன எலிமினேட்டர் மேட்ச்லேயே பார்த்தோம். வைபவ் சூரியவன்ஷி அவர் வேலையை பார்த்துட்டாரு, ஆர்ச்சர் அவர் வேலையும் பார்த்துட்டாரு. ஸோ இந்த முறை வந்து சூரியவன்ஷி பார்த்த வேலையை ஆர்ச்சர் அவர் கடமையை செய்ய தவறியதுன்னு சொல்ல முடியாது. அவரால் எல்லா மேட்சும் எத்தனை தான் பண்ண முடியும். அவர் 25 விக்கெட் வீழ்த்திட்டாரு. ஸோ அதனால அவர் கொஞ்சம் மிஸ் ஆனனால ஆர்ஆருக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பவுலிங் வந்து அவங்க ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. சங்கக்கார புலம்பிட்டு இருந்தாரு. எங்களோட ஆல்ரவுண்டர் வந்து சாம் கரன், அவர் வந்து விளையாடி இருக்கணும், இன்ஜுரின்னு சொல்லிட்டு போனாரு. சீசன் ஃபுல்லா இன்ஜுரி, அதனால வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அங்கே பார்த்தா இங்கிலாந்துல விட்டாலிட்டி பிளாஸ்ட்ல ஒரு 2-3 மேட்ச் தொடர்ந்து ஆடிட்டு இருக்கிறாராம். ஸோ இந்த மாதிரியான கூத்துகளும் வந்து ராஜஸ்தானுக்கு பாவம் நடக்குது.
நெக்ஸ்ட் முறை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. திரும்ப ஒரு முறை ஆர்சிபி எதிர்கொள்றாங்க. ஸோ இந்த ஆட்டத்துல ஆர்சிபி வந்து ஜிடி அடிக்குமா, இல்ல ஜிடி வந்து தங்களுடைய ஹோம் கிரவுண்ட் அப்படின்ற அட்வான்டேஜை பயன்படுத்தி அவங்க ஆர்சிபி அடிப்பாங்களா அப்படின்றத அடுத்த வீடியோல நாங்க ப்ரிவியூல சொல்றோம். நன்றி.